நம்ம நிகழ்ச்சிகளை தொடர்ந்து பாருங்கள், சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ரொம்ப நாள் கழிச்சு இன்னைக்கு ஒரு 3 தலைகள் அதிமுக மட்டும் இல்ல, அதிமுக தோழமை கட்சியான அமமுக கட்சியை சேர்ந்த தினகரன் மற்றும் நம்மளுடைய பழைய செய்தியாளர்கள் அப்படின்னாலே ஒரு ஃபேவரட்டான ஏடிஎம்கே உடைய ஸ்போக் பர்சனான திரு ஜெயக்குமார் மற்றும் இன்பதுரை, இந்த 3 பேருமே இன்னைக்கு ஃபுல் அட்டாக் மோட்ல இருந்துக்கிறாங்க போல இருக்கு. ஃபுல்லா என்ன பண்ணிக்கிறாங்க, டிவிக்கே ஃபுல்லா அட்டாக் பண்ணி காலி பண்ணிக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம். அதுலயும் திரு தினகரனுடைய அந்த பிரஸ் மீட் இன்னைக்கு தமிழ்நாடு முழுவதும் பேசப்பட ஒரு மிகப்பெரிய ஒரு ட்ரெண்டிங்கான ஒரு விஷயமா மாறிடுச்சு. பொதுவாக தினகரன் பாத்தீங்கன்னா, திரு தினகரன் இன்டர்வியூ கொடுக்கறதுல ஒரு மன்னர். அதாவது செய்தியாளர்களை சந்திக்கும் போது எந்த டென்ஷன் ஆக மாட்டாரு, ரொம்ப கேஷுவலா சிரிச்சபடி கேட்கக்கூடிய எல்லா கேள்விக்கும் பதில் அளிப்பாரு. எதுலையுமே சும்மா பயந்த மாதிரி எல்லாம் பேச மாட்டாரு. என்ன மனசுல படுதோ அதை பேசக்கூடிய ஒரு மனிதர் திரு டிடிவி தினகரன். அவர் அதிமுகவோட தோழமை கட்சியா மாறினதுல இருந்து உண்மையான அதிமுகக்கான ஒரு ஸ்போக் பர்சனா கூட அவர் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி கருதக்கூடிய அளவுக்கு ரொம்ப சிறப்பான இன்டர்வியூ கொடுத்துக்கிட்டு இருக்கிறாரு. இந்த முறை திரு விஜயை பத்தி அதிகமான வார்த்தைகள் விடும்போது ரொம்ப அவரை மாதிரியே பேசி அட்டாக் பண்றாரு. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா இதுவரை எதிர்வினை பெரும்பாலும் நம்முடைய எதிர்கட்சி எதிர்வினை ஆற்றாத தாவேகா இன்னைக்கு அவருடைய பேச்சுல எதிர்வினை ஆற்ற வேண்டிய ஒரு கட்டாயத்துல உள்ள போனது கூட சொல்லலாம். அந்த அளவுக்கு இன்னைக்கு ஒரு மிக சிறப்பான ஒரு இன்டர்வியூ கொடுத்திருந்தாரு திரு டிடி தினகரன். அதுக்கு காரணம் மிக சிறப்பான அவரு அந்த திரு விஜய் அவர்களை அட்டாக் பண்ண வேண்டிய அவசியத்துல அதிமுக இருக்குது. அதை முன்னிலைப்படுத்தி அதிமுகவுடைய அந்த கட்சியினுடைய ஒரு உறுப்பினர் எந்த அளவுக்கு பேசுவாங்களோ அந்த அளவுக்கு அதிமுகக்காக இறங்கி, ஏன்னா அம்மாவோட தொண்டர் நான் அம்மாவோட கட்சியை அவளை அசால்ட்டா விட்டுற மாட்டோம், நாங்க அன்னையில இருந்து சண்டை போடுற மாதிரி இருப்போம், ஆனா அம்மா எல்லாரும் ஒன்னாயிடுவாங்க, அதிமுக அழிவதற்காக நாங்க இந்த மாதிரி வேலை எல்லாம் பார்க்கல, அதிமுகல இருந்து இவங்க எல்லாம் ஏன் போனாங்க, எதுக்கு போனாங்க, தூய சக்தின்னு சொல்லக்கூடிய திரு விஜய் எப்படியாப்பட்டவர், கொத்து பரோட்டா போடலாம் கொத்து பரோட்டா போடுறதுதான் ஒரு அரசியல்வாதி பேச வேண்டிய பேச்சா, இங்க இருந்து ஏன் இவர் எடுத்தீங்க, அங்கிருந்து ஏன் இவரை எடுத்தீங்கன்னு சொல்லி ஒரு கேள்வியுமே ரொம்ப நறுக்குன்னு கேட்டுக்கிறாரு. பல பேரை என்ன பண்றாரு, அந்த கட்சியில பேசக்கூடிய திரு சிடிஆர் நிர்மல்குமார், அடிக்கடி பேசக்கூடிய அமைச்சர், அப்புறம் ரமேஷ், அப்புறம் இந்த ராஜ்மோகன் போடலாம் என்ன பண்றாரு, ஒரு சில வார்த்தைகள் அதாவது ஒரு நக்கல் நையாண்டியோட வார்த்தையில சொல்லி அவரை அவங்க கிண்டல் பண்ணி பேசின அந்த வார்த்தை இன்னைக்கு தாவேக்கால ஃபயர் ஆயிட்டு எப்படின்னா இன்னைக்கு டிடிவி நம்ம பழி வாங்கணும்னு சொல்லிட்டு எல்லாரும் டிடிவியை ஒண்ணு சேர்ந்து கொதற ஆரம்பிச்சாங்க. அதெல்லாம் பார்த்து அவர் அஞ்சலவர் கிடையாது. ஏன்னா முத திரு டிடிவி தினகரனுடைய ஒரே ஒரு எம்எல்ஏ திரு காமராஜ் என்ன பண்ணாங்கன்னா, இவங்க ஒரு கார்ல வச்சு சைன் பண்ணி வாங்கி போயிட்டாங்க. அப்பத்துல இருந்து இவருக்கு அவங்க மேல கொஞ்சம் காண்டு தான் இருக்கு. இன்றைக்கு இருக்க இந்த அரசியல்வாதிகள்ல அந்த பக்கம் பிரேமலதா விஜயகாந்த் அம்மா கிட்டத்தட்ட பார்த்தா தேமுதிமுக உண்மையா அது ஒரு இவ்வளவுதான் பிரச்சனை இருந்தாலும் ஒரே எம்எல்ஏ இருந்தாலும் நம்ம யாரோட சேர்ந்து கூட்டணி இருந்தோமோ அந்த கட்சி கூட்டணி அப்படியே இருக்கணும்னு சொல்லிட்டு இன்டாக்டா இருக்கிற திருமதி பிரேமலதா விஜயகாந்த் ஒரு பக்கம் அந்த கட்சியில எப்படி ஒரு ஸ்ட்ராங்கான ஹோல்டா இருக்காங்களோ அதே மாதிரி இங்கேயும் ஒரே ஒரு எம்எல்ஏ தான் வச்சிருந்தாரு காமராஜ். ஆனா அவருமே தாவேகா பக்கம் போயிட்டாரு. அந்த கட்சிக்கு பிஜேபி காரன் ஓட்டு போடலையா, அந்த கட்சியோட எம்எல்ஏடைய பர்மிஷன் எப்படி திரு டிவி கே விஜய் வாங்கினாரு அப்படின்றது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி. அவர் எல்லாமே டபுள் ஸ்டாண்ட், எல்லாமே ஒரு வருஷம் டபுள் ஸ்டாண்ட் எடுத்துருக்கிறாரு. அதை அந்த தாவேகா தொண்டர்கள் தான் அதை முடிவு செய்யணும். அவர் டபுள் ஸ்டாண்ட் தரா, சிங்கிள் ஸ்டாண்ட் தரான்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலயுமே இரட்டை முடிவுகளா தான் இருக்கும். அதாவது அதிமுக மற்றும் பாஜகவின் ஓட்டுகளை பெற்ற எந்த எம்எல்ஏ எனக்கு தேவையில்லைன்னு சொல்லிட்டு காமராஜ் எனக்கு ஆதரவு தெரிவிக்கிறான்னு சொல்லிட்டு முதல் முறையா கிட்டத்தட்ட 4வது முறை போகும்போது கவர்னர் கிட்ட கொடுத்த லிஸ்ட்ல காமராஜர் பெயரையும் சேர்த்துதான் அப்ப கொடுத்தாரு. அதெல்லாம் இப்ப மறைக்கப்பட்டிருக்கு. காரணம் என்னன்றது நம்மளுக்கு தெரியல. திரைமறையில பல வேலைகள் நடக்குதா அப்படின்னு சொல்லி தெரியல. பிஜேபி சப்போர்ட்டா இருக்கான்னு நம்மளுக்கு தெரியல. ஆனா அந்த ஃபேக்ட் எல்லாம் கிட்டத்தட்ட திரு டிடிவி தினகரன் நீ புட்டு வச்சது கண்டிப்பா தாவேக்க ஒரு பெரிய ஒரு இம்சை கொடுக்கும் அப்படின்னு எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அதே நேரத்துல நம்முடைய ஏடிஎம்கே நீங்க கட்சின்னு பாத்தீங்கன்னா அதுல ஸ்போக்ஸ் பர்சன்ல மிக முக்கியமான ஆள் திரு எடப்பாடியோட நம்பிக்கை நட்சத்திரம் திரு ஜெயக்குமார். கிட்டத்தட்ட எலெக்ஷன் ரிசல்ட் முடிஞ்சு இவர் பதவி ஏற்று 2 மாசம் முடிஞ்சிருச்சு. எம்எல்ஏ பதவி இல்ல, இருந்தாலும் ஒரு கட்சி உறுப்பினராக கூட பாத்தீங்கன்னா அதிமுகவின் அந்த முகமா இருக்கக்கூடிய திரு ஜெயக்குமார் இன்னைக்கு ரொம்ப நாள் கழிச்சு இன்டர்வியூ கொடுத்தாரு. அவருமே ரொம்ப கிளியர் கட்டா 100% எந்த வித டவுட் இல்லாம 100% எப்படி ஓபிஎஸ் அப்பெல்லாம் சொல்லுவாரு, ஓபிஎஸ் கூட நல்லா பாராட்டுவாரு, எதிர்க்கும் போது எப்படி எதிர்த்தாரு, செங்கோட்டையன் வெளில போன எப்படி பேசினாரு, அதே போல இன்றைக்கு திரு விஜய் அவர்கள் ரொம்ப ஓப்பனா அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு திரு ஜெயக்குமார் அவர்கள். இதே போல தொடர்ந்து அதிமுக பல பேர் அவர் அட்டாக் பண்ண வேண்டிய கட்டாயம் இருக்கு. ஏன்னா அவர் தொடர்ந்து அதிமுக தீர்ந்து போன சக்தி, தோர்ந்து போன சக்தின்னு சொல்றது கண்டிப்பா அந்த அதிமுக தொண்டர்கள் மத்தியில ஒரு பெரிய சலசலப்பை ஏற்படுத்தியிருக்கு. சோ அவருக்கு பதிலடி கொடுக்க வேண்டிய விஷயம் அவர் மட்டும் இல்ல, அவர் கட்சியை சேர்ந்த எல்லாருமே நாங்க தான் இதோட அதிமுக தாவேக்கான்றது
அதிமுகவின் முகம். அதிமுகவே இதோட தாவேக தான் சொல்ல அந்த உண்மையான அதிமுக தொண்டர்கள் இருக்கிற அந்த வெறுப்பை வந்து வெளிக்கொணர்றதுக்கு ஒரு தலைவர்கள் பேசினாதான் சரியா எடுப்படும். அது திரு ஜெயக்குமார் போன்றவர்கள் வந்து பேச ஆரம்பிச்சா ரொம்ப சூப்பரா இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு கான்வர்சேஷன் வந்து இன்னைக்கு திரு ஜெயக்குமார் அவர்கள் வந்து ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ அது வந்து இதுக்கு மேல அரசியல் வந்து அதிமுக தரப்புல வந்து பேசுவது ஒரு சரியான ஆளா திரு ஜெயக்குமார் அவர்கள் வந்து நான் ரொம்ப நாள் என்னடா ஒரு சார் தலைவர் வரலையே, தலைவர் வந்தாலும் கொஞ்சம் பட்டையை கிளப்புவாரு, பத்தியின் எரியுமே, நல்ல நல்ல வார்த்தைகள் எல்லாம் போடுவாரு, வித்தியாசமான வார்த்தையில ஒரு வார்த்தை வித்தியாசமான வார்த்தை எல்லாம் பேசுவார். இப்ப எல்லாத்தையுமே வந்து திரு விஜய் எடுத்துட்டு போயிட்டாரு. குத்து பரோட்டா, ஓடு 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 ஓடு, அது மாதிரி அப்புறம் இது கிழிஞ்சிரும் அப்படின்ற மாதிரி என்னென்னமோ வார்த்தைகள்லாம் வந்து யூஸ் பண்றாரு. அடங்கு அப்படின்றாரு. அப்புறம் வந்து ஒரு சில வார்த்தைகள் அப்புறம் என் வாயில கண்டபடி வந்துடும் அப்படின்ற வார்த்தைலாம் ஒரு முதல்வரே பேசுறாரு அப்படின்னும் போது அது தமிழ்நாட்டினோட மொத்த பேருக்கும் வந்து ரெப்ரசென்ட் பண்ற ஒரு முதல்வர். அவரே அப்படி பேசுறாரு, தமிழ்நாட்டோட மானம் எப்படி இருக்குன்னு தெரியும். இந்த மாதிரி வார்த்தையில ரெகுலரா எப்பவுமே பேசக்கூடிய திரு ஜெயக்குமார் அவர்கள் அந்த மாதிரி பேச மாட்டாங்க. அந்த வார்த்தை டீசெண்டா பேசுவாங்க. அவர்கள் திரு டிடி தினர் வந்து அப்படியே சிரிச்சுட்டே வந்து ஊசி போடக்கூடியவர். அப்புறம் திரு இன்பதுரை வந்து நீங்க என்ன பண்றாரு அப்படின்னா, அவர் வந்தாலே ஒரு அந்த பாயிண்ட் பை பாயிண்ட் பேசுவாங்க. பொதுவாக வந்து இன்பதுரையுடைய பேச்சு வந்து நம்ம ரொம்ப கேட்கறது உண்டு. காரணம்னா அவர் சும்மா இந்த மாதிரிலாம் பேசிக்கலாம் இருக்க மாட்டாரு. என்ன பாயிண்டோ அந்த பாயிண்ட் வந்து ரொம்ப கரெக்டா பேசக்கூடியவர் வந்து திரு இன்பதுரை. அது நடக்குதா நடக்கலையான்றது அப்புறம். ஆனா அவர் சொல்ற விஷயம் எல்லாமே பாத்தீங்கன்னா ரொம்ப அக்யூரேட்டா இருக்கும். ஓரளவுக்கு ஒரு விஷயத்தையும் வந்து ரொம்ப இது வந்து இதுல கூட பாத்தீங்கன்னா நம்முடைய சபாநாயகர் பிரச்சனை கூட பாத்தீங்கன்னா இது சபாநாயகருக்கு எல்லா அதிகாரமும் உண்டுன்றதை சொல்லிட்டு இப்படியும் முடிவு எடுக்கலாம், அவர் அப்படியும் முடியும். ரெண்டு விஷயத்தையும் சொன்னார் திரு இன்பதுரை அவர்கள். அவர் வந்து ரொம்ப படிச்ச நாலேஜ் உள்ள ஒரு எம்பி. அவரு அதிமுகவின் ராஜ்யசபா எம்பி. அவருக்கு இருக்கக்கூடிய அந்த வக்கீல் அப்படின்றதுனால அவருக்கு பல நுணுக்கங்கள் தெரியுது. பொதுவா இன்பதுரை பேசுறீங்க, பொதுவா கேளுங்க. கேட்கும் போது அவர் சில பாயிண்ட் எல்லாம் சொல்லுவாரு. அது ரொம்ப ஒர்த்தா இருக்கும். நம்மளும் சில விஷயம் தெரிஞ்சுக்க வந்தது யூஸ் ஆகும். அந்த இன்பதுரை இன்னைக்கு இறங்கி இருக்கிறாரு. இனிமேல் ஒரு நாளும் ஒரு அதிமுக காரணம் இறங்கி அவங்க இழந்த அந்த விஷயத்த வந்து மறுபடியும் உண்டாக்கவும் நினைக்கிறேன். ஏன்னா இப்ப கிட்டத்தட்ட இந்த 6 தொகுதியில இருந்து மறுபடியும் இடைத்தேர்தல் இல்லைன்னு சொன்னது வந்து மேலும் சில எம்எல்ஏக்கள் வந்து நம்ம பதவி நீக்கம் செஞ்சுட்டு மட்டும் திரு விஜய் கிட்ட போலாம்னு நினைச்சோம்லாம் வந்து ஒரு பெரிய அடி மாதிரி தான் எனக்கு தோணுது. ஒருவேளை இந்த மாதிரி மறுபடியும் எலெக்ஷன் நடத்தாம விட்டுட்டாங்க அப்படின்னா இவரோட எம்எல்ஏ பதவி இல்லாமல் எத்தனை ஒரு வருஷம் 2 வருஷம் இருக்க முடியுமா? கிட்டத்தட்ட 2 வருஷம் ஆட்சியை கலைஞ்சிட்டா என்ன ஆகுது அப்படின்ற எண்ணங்கள்லாம் வந்து இனிமேல் இருக்கக்கூடிய நம்ம ராஜினாமா செய்யணும்னு நினைத்து கொண்டிருந்த எம்எல்ஏகள் ஒரு பேரடியாக இருக்கும் அப்படின்றது எந்த மாற்று கருத்தும் கிடையாது. எது எப்படி இருந்தாலும் அதிமுக மீண்டும் எழுந்து வருவதுதான் தமிழ்நாட்டுக்கு நல்லது. அதற்கு இன்று ஒரு நாள் சிறப்பான நாளாக அமைந்திருந்ததுல எந்த மாற்று கருத்தும் இருக்க முடியாது.